உயர் விளைச்சல் தரக்கூடிய விவசாயிகளுக்கு அதிகம் தெரிய வராத ரகங்களை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். 100 நாட்கள் 100 நெல் ரகங்கள். இன்னைக்கு நாள் 25 மலைப்பாங்கான பகுதிகளில் வளர்ற ரகங்களை பத்தி இந்த சீரீஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நாட்டு ரகமான சீரக சம்பா நெல் ரகத்தை பத்தி தான். இதோட காலத்தை பொறுத்த வரைக்கும் 125 இருந்து 130 நாட்களுக்குள்ளார அறுவடைக்கு வரக்கூடியதுன்னு சொல்றாங்க. மகசூலை பொறுத்த வரைக்கும் 1.8 இருந்து 2 டன்கள் ஒரு ஏக்கருக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே பாரம்பரிய வெரைட்டியில அதிக விளைச்சல் எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. பட் அது உண்மை இல்லை. தேவையான சத்துக்கள் தேவையான காலநிலையில கரெக்டா கொடுக்கும்போது நமக்கு தேவையான அறுவடையும் நம்ம அளவையும் எடுத்துடலாம். மகசூல் அளவை நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துடலாம். இதோட தானிய வகையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நறுமணம் கொண்ட ஒரு மெல்லிய தானிய வகையா இருக்குது. பூச்சி அப்புறம் நோய் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் குலை நோய்க்கு ஒரு மிதமான சகிப்புத்தன்மை தான் கொண்டிருக்கு. ஆனா தண்டு துளைப்பானுக்கு எளிதில் இந்த ரகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. பயிர் காலத்தை பொறுத்த வரைக்கும் சம்பா பருவத்துக்கு மட்டும்தான் இந்த ரகம் நல்லதா இருக்கும். ஏன்னா சீரக சம்பான்னு பேர்லயே இருக்கு பாருங்க. காலநிலை அப்புறம் மண் தகவமைப்பு பொறுத்த வரைக்கும் குளிர்ந்த பகுதிகளில் நன்கு வடியக்கூடிய களிமண் நிலத்துல இந்த ரகம் நல்லா வளருது. சிறப்பு குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ரகம் அதோட நறுமணத்திற்காக ரொம்பவே பிரபலமான ஒரு பிரீமியம் ரகமா இருக்குது. நெல் சாகுபடி பற்றிய இந்த மாதிரியான பல தகவல்களை ஒருங்கிணைச்சு ஒரு புக்கா ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் அந்த புக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மேல தெரியற நம்பருக்கு போய் புக் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான லிங்க் கிடைச்சிரும். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்க அந்த புக்கை வாங்கிக்கலாம். நன்றி.